தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு வீரவசனமெல்லாம் பேசினார். ஏன் ஈடியை வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணும்போது ஒட்டுமொத்த முதல்வர் குடும்பமும் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் காத்து கிடந்தாங்க செந்தில் பாலாஜி பார்க்குறக்காக. இப்போ தெரியுதா என்ன எதனால செந்தில் பாலாஜியை காப்பாற்ற நினைக்கிறாங்க, செந்தில் பாலாஜிக்கு வந்து ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு, முதல்வர் குடும்பம் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இந்த இடி ரெய்டில் தெரிஞ்சு போயிடும். இது மதுபான ஆலையிலேருந்து நேராக ஒயின் ஷாப் வந்துட்டால் அரசாங்கத்துக்கு ₹1 கூட கிடைக்காது. அது 60 பாட்டில். அப்போ அதில் எவ்வளவு கோடிகள் சம்பாதிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அதை விட என்னென்னா ₹30 வாங்கி இங்கே ₹150 விற்றா அந்த விற்கிறவனுக்கு ₹120 லாபம். ஒரு தனிநபர், ஒரு அமைச்சர், அவருடைய ஆட்கள் ஒரு பாட்டில் ₹30 வாங்கி ₹220 லாபம் சம்பாதிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு ₹150 கோடி டார்கெட் வச்சிருக்காங்க சார் டாஸ்மார்க்கில். அதான் சூப்பர் முதல்வர் வச்ச டார்கெட் ₹150 கோடி. 4 வருடங்களா இது மூலமாக சம்பாரிச்ச வருமானம் பார்த்தீங்கன்னா 2G என்ன சார் 2G அதை விட பெரிய ஊழல் சார். 2 லட்சம் கோடிக்கு மேலே இவங்க ஊழல் பண்ணிக்கிறதா செய்திகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. எப்படி டெல்லியில் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா மாற்றினாரோ அந்த மாதிரி இங்கே நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. ஸோ தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக அமலாக்கத்துறை சோதனை என்றது பெருமளவில் நடைபெற்றுச்சு. அது முக்கியமான இடங்கள் தலைமை அலுவலகம், டாஸ்மார்க்கின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா முதல்வர்களை கண்டுகொள்ளாமல் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் கூட இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? முதல்வர் அவர்கள் இதை பற்றி பேசினார்னா எங்கள் டெல்லி முதல்வர் மாதிரி நம்மளும் ஜெயிலுக்கு போயிடுவோம்னு பயப்படுறார். ஏன்னா இந்த ஊழல் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்திருக்குது. தமிழ்நாடு டாஸ்மார்க் அதுலேயே இன்னைக்கு கை வச்சிருக்காங்க இடி. ஏன் அங்கே என்ன நடக்குது? நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஒன்று வாங்குகிறோம். அது ஒரு கிரைண்டராகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரைண்டர் மேனுஃபேக்சர்கிட்ட இருக்கும். அந்த கிரைண்டர் மேனுஃபேக்சர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வரும். டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து டீலர்கிட்ட வரும். டீலர்லேருந்து நம்மளுக்கு விற்பாங்க. இதுதான் முறை. இது ஒரு சைக்கிள் செயின் மாதிரி அப்படியே ஒரு 3-4 பேர்த்த தாண்டி வரும். இல்லை ஒரு மளிகை கடையில் ஒரு பொருள் வாங்குறோம்னால அதே தான். அந்த பொருள் ஆச்சி மசாலாவோ இல்லை வேறு ஏதாவது மசாலா பொருட்களோ வாங்கினா அது டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து டீலர்லேருந்து மளிகை கடைக்காரர், மளிகை கடை அண்ணாச்சிக்கிட்டேருந்து நம்ம வீட்டுக்கு வரும். இதுதான் முறை. இப்படி தான் வரும். இங்கேயும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா திமுக அரசாங்கம் அவர்கள் அதாவது திமுக காரங்களே நடத்தக்கூடிய மதுபான ஆலையிலிருந்து, அதாவது இதில் குறிப்பாக பாருங்கள், டாஸ்மார்க்கில் வாங்கக்கூடிய 75% மதுக்களை யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா திமுக காரன் நடத்துகிற அந்த மதுபான ஆலையிலேருந்து வாங்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்என் ஜெயராமன் அவர்கள் இல்லையா, அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. கேர்ள்ஸ் அவர் வாசுதேவன் அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்புறம் நம்மளுடைய இலக்கிய செம்மல் இருக்கிறார் இல்லையா, அதை ஜெகத் ரட்சகன், அக்காடு நிறுவனம் நடத்தக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. இந்த 3 நிறுவனங்கள் தான் 75% மதுக்களை டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு விற்பனை செய்கிறாங்க. அப்போது 19 நிறுவனம் இருக்குது. அதெல்லாம் 25% தான். ஆனால் இந்த 3 நிறுவனங்கள் தான் திமுகவுக்கு மிக நெருக்கிய உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க மாதிரி. ஏன்னா இவங்க சம்பாதிச்சாங்கன்னா அது அப்படியே முதல் குடும்பத்துக்கு அப்படியே கொண்டு போய் கொட்டுவாங்க. அதனால் பெரிய வருமானம். அதனால் இவங்களுக்கு தான் டாஸ்மார்க்குடைய மொத்த ஆர்டரையும் தரணும்னு முதல் குடும்பத்துலேருந்து ஆர்டர். அதனால் இன்றைக்கி இதை போய் நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன நடந்திருக்குது? ஏன் டாஸ்மார்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே இன்றைக்கி இடி ரைடு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அங்கே தான் சூட்சமம் இருக்குது. இப்போது ஏன் செந்தில் பாலாஜிக்காக முதல்வர் துடித்தார் அப்படிங்கிறது இப்போ தெளிவாகி போச்சு. ஏன் துடிக்கிறாரு? அதாவது தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு வீரவசனமெல்லாம் பேசினார். ஏன் ஈடியை செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணும்போது ஒட்டுமொத்த முதல்வர் குடும்பமும் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் காத்து கிடந்தாங்க செந்தில் பாலாஜி பார்க்குறக்காக. இப்போ தெரியுதா என்ன எதனால செந்தில் பாலாஜியை காப்பாற்ற நினைக்கிறாங்க, செந்தில் பாலாஜிக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு, முதல்வர் குடும்பம் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இந்த இடி ரைடில் தெரிஞ்சு போயிடும். என்ன காரணம்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டாஸ்மார்க், அதாவது இந்த 3 நிறுவனங்கள்லேருந்து நேரடியாக டாஸ்மார்க் குடோனுக்கு வரணும். அந்த குடோன்லேருந்து நேராக ஒயின் ஷாப்புக்கு வரணும். ஆனால் அது அப்படி வராமல் இப்போ 100 பாட்டில் வருதுன்னா 40 பாட்டில் தான் அந்த அதிபர்கள்ட்டிருந்து அக்காடு நடத்துகிறாங்க இல்லையா, ஜெகத் ரட்சகனுடைய மதுபான ஆலையிலேருந்து டாஸ்மார்க் வரும். டாஸ்மார்க்லேருந்து ஒயின் ஷாப்புக்கு 40 பாட்டில் தான் வரும். மீதி 60 பாட்டில் எங்கேருந்து வருது? அவங்க நடத்தக்கூடிய அந்த மதுபான ஆலையிலேருந்து நேரடியாக ஒயின் ஷாப்புக்கு வந்துடுது. இப்போ இப்படி நம்ம டாஸ்மார்க் மூலமாக என்ன பண்ணுவோம்னா ஆயத்தீர்வை அந்த வரி கட்டணும், கலால் வரி கட்டணும். அதனால் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும். ஆனால் இங்கே நேராக அந்த மதுபான ஆலையிலிருந்து ஒயின் ஷாப்புக்கு வந்துட்டால் எந்த பில்லும் கிடையாது.
இங்கே 30 ரூபாய்க்கு வாங்கி இதை 150 ரூபாய்க்கு விற்றா அரசாங்கத்துக்கு 120 ரூபா லாபம், அது மூலமாக வரி மூலமாக 10-20 ரூபா கிடைக்கும். ஆனால் இது மதுபான ஆலையிலேருந்து நேராக ஒயின் ஷாப் வந்துட்டா அரசாங்கத்துக்கு 1 ரூபா கூட கிடைக்காது. அது 60 பாட்டில். அப்போ அதில் எவ்வளவு கோடிகள் சம்பாதிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அதை விட என்னென்னா 30 ரூபாய்க்கு வாங்கி இங்கே 150 ரூபாய்க்கு விற்றா அந்த விற்கிறவனுக்கு 120 ரூபா லாபம். அது மட்டும் இல்லை, நைட்டு 10 மணிக்கு மேலே அதே பாட்டில் 250 ரூபாய்க்கு விற்றா அப்போது 220 ரூபா லாபம் ஒரு பாட்டிலுக்கு. ஒரு தனிநபர், ஒரு அமைச்சர், அவருடைய ஆட்கள் ஒரு பாட்டில் 30 ரூபாய்க்கு வாங்கி 220 ரூபா லாபம் சம்பாதிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 150 கோடி ரூபா டார்கெட் வச்சுருக்காங்க சார் டாஸ்மார்க்கில். அதுதான் சூப்பர் முதல்வர் வச்ச டார்கெட் 150 கோடி ரூபா. அந்த 150 கோடி ரூபாயில் 50 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் டாஸ்மார்க்லேருந்து வருது. அப்படின்னா பேலன்ஸ் 100 கோடி ரூபாய்க்கு மேலே நேரடியாக ஒயின் ஷாப்பிங் மூலமாக விற்கிறாங்க. அப்போ எவ்வளவு கோடிகளை அவங்க வருமானமாக சம்பாதிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த 4 வருடங்களாக இது மூலமாக சம்பாதிச்ச வருமானம் பார்த்திங்கன்னா 2G என்ன சார் 2G, அதை விட பெரிய ஊழல் சார். 2 லட்சம் கோடிக்கு மேலே இவங்க ஊழல் பண்ணிக்கிறதா செய்திகள் இன்றைக்கி வந்துட்டுருக்குது. எப்படி டெல்லியில் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா மாட்டினாரோ அந்த மாதிரி இங்கே நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. செந்தில் பாலாஜி எந்த காலத்துலையும் வெளியில் வர முடியாத அளவுக்கு ஜெயிலில் கிடக்க போகிறார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவங்களுடைய ஊழலை, ஒட்டுமொத்த ஊழலையும் இன்றைக்கி ஈடி வெளிக்கொண்டு வந்துருச்சு. அவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது. அதாவது மக்களை குடிகாரனாக்கி அடிமைப்படுத்தி அவங்க மூலமாக அவங்களுடைய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி இந்த முதல் குடும்பம் வாழுதுன்னா நீங்கள் நாகரிகமானவர்களா? நீங்கள் மனிதர்களா? முதல்ல எங்கள் தர்மேந்திர பிரதான் பேசுனதில் என்ன தவறு இருக்குன்னு கேட்குறேன். அப்புறம் எவ்வளோ கேவலமான செயல் இது. இந்த ஊழல் இன்னைக்கு வெளியில் வந்தது அப்படின்னா திமுக ஒட்டுமொத்த கட்சியும் ஆட்டம் காண போகுது. 2026 தேர்தல் எப்படி டெல்லியில் கெஜ்ரிவால் அவர்கள் தோத்தாரோ அந்த மாதிரி முதல்வர் அவர்கள் கூட டெபாசிட் இங்கே இழப்பார். அது நடக்கும் கண்டிப்பாக. மக்கள் பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நன்றி.